நான் வந்து நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். அதுக்கு பிறகு ரெட் ரிப்பன் கிளப் அப்படின்ட்டு அதுக்கும் நான் வந்து கோஆர்டினேட்டராக இருந்தேன். 2க்குமே இருந்தேன். அப்போ அந்த ரெட் ரிப்பன் கிளப்பினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னாக்கா, ஹெச்ஐவி அவேர்னஸ் அல்லது எய்ட்ஸ் அவேர்னஸ், அதை வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு, எய்ட்ஸ் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றது. இன்னொன்று வந்து இரத்த தானத்தின் முக்கியத்துவம், இரத்த தானம் கொடுக்கணும், இதுதான். இப்போ இதை பற்றி ஒரு கல்லூரியில் நாங்கள் பேச போனோம். அப்போ பேசி அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் அந்த ஹெச்ஐவியை பற்றியும் எய்ட்ஸை பற்றியும் பேசினாங்க. அவங்க இந்த முழுக்க டெக்னிக்கலாக பேசினாங்க அந்த ஸ்லைடை வச்சு. நான் வந்து சும்மா என்னோடய பாணியில் நான் அதை வந்து எய்ட்ஸை பற்றி நான் பேசினோடனே அந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கினோடனே அந்த நிறையா கொஞ்சம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அதில் இருந்தாங்க. அவங்க வந்து என்னை சுற்றிக்கிட்டாங்க. சார், நீங்கள் வந்து பேசினது வந்து எங்களை நல்லா ரீச் ஆச்சு. நீங்கள் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெச்ஐவியை பேசுனீங்க. எங்கள் ஆளுங்க வந்து ஒரு கிளாஸில் இருக்கிற மாதிரியே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது வந்து அவ்வளோ எங்களுக்கு ரீச் ஆகலை. நீங்கள் வந்து பேசுனது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகு எப்போயாவது இந்த மெடிக்கல் காலேஜ் பக்கம் போனோம்னாக்கா அந்த பசங்க வந்து அந்த எய்ட்ஸ் சார் வந்துட்டார் அப்படின்ட்டு. இது என்னாச்சுன்னாக்கா எனக்கே பயமாக போச்சு. அப்போ வர நான் வந்து எப்போ அவனுக்கு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நான் வந்து அந்த எய்ட்ஸை பற்றி பேசினேன்ட்டேன். அது சம்மந்தமில்லாத பையன் என்ன நினைப்பான், அவன் நமக்கு ஏதோ எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு நினைப்பாங்கள்ல. இந்த மாதிரி சில நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிப்போகும். நம்ம ஒரு டாப்பிக்கை பேச அவன் வந்து பாருங்கள், எப்போயாவது எங்கள் மெடிக்கல் காலேஜில் யூனிவர்சிட்டிக்குள்ள கேம்பஸில் எப்போயா பார்க்குறப்ப நான் இன்றைக்கி எய்ட்ஸ் சாரை பார்த்தேன். அந்த அப்புறம் பாருங்கள் எய்ட்ஸ் சார், வாங்க எய்ட்ஸ் சார் அப்போ போகிற பேசுவோம் அப்படின்ட்டு இப்படி சொல்லுவேன். நான் அப்புறம் சொன்னேன்டே, அப்படி சொல்லாதடா, சொசைட்டியில் வேறு மாதிரி ஆகி போகும், என் கூட எவனுமே நெருங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்.